Hello students, I welcome you all to our day 15 spoken English video which is specially made for government school students. நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் கார்லேட்டிவ் கன்ஜெக்ஷன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கார்லேட்டிவ் கன்ஜெக்ஷன்ஸ்னா என்ன சார், அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குவோம். இந்த கார்லேட்டிவ் கன்ஜெக்ஷன்ஸ் எல்லாமே பேராக தான் இருக்கும். அப்படின்னா என்ன சார், ஜோடி ஜோடியாக தான் இருக்கும். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த 2 வீடியோவில் கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன், சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன் பார்த்துருந்தோம். அது எல்லாம் தனித்தனியாக தான் இருக்கும். ஆனால் இது மட்டும் பார்த்தீங்கன்னா 2 வேர்டாக இருக்கும். இந்த 2 வார்த்தைகளையுமே வாக்கியங்களில் நம்ம பயன்படுத்தணும். அதனால தான் இதுக்கு காரிலேட்டிவ் கன்ஜங்ஷன் அப்படின்னு பேர். பார்க்கறதுக்கு தான் வித்தியாசமாக கன்ஃபியூஷன் பண்ணுற மாதிரி இருக்குமே தவிர வாக்கியங்களில் பயன்படுத்தும் பொழுது மிகவும் எளிமையா, இன்னும் சொல்ல போனா இன்ட்ரெஸ்டிங்காவே இருக்கும். சில நேரங்களில் வித்தியாசமான மீனிங்கை கூட கொடுக்கும். சரி வாங்க, இவைகளை எல்லாம் எப்படி வாக்கியங்கள்ல பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கலாம். இந்த கார்லேட்டிவ் கன்ஜங்ஷன்ஸ் எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ரொம்ப சிம்பிளா 2 வார்த்தைகள், 2 சொற்றொடர்கள் அல்லது 2 வாக்கியங்களை இணைக்க அல்லது இவைகளுக்கு மேற்பட்டவைகளை இணைக்க நாம் இந்த கார்லேட்டிவ் கன்ஜங்ஷனை பயன்படுத்தலாம். இப்போ ஸ்கிரீன் பாருங்க, அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய சில முக்கியமான கன்ஜங்ஷன்ஸை இங்க நான் சொல்லியிருக்கேன். போத் அண்டு, இது ரெண்டுமே ஒரே சென்டென்ஸ்ல பயன்படுத்தணும். எய்தர் ஆர், நெய்தர் நார். இந்த எய்தர் ஆரும் நெய்தர் நாரும் கொஞ்சம் கவனிச்சு பயன்படுத்தணும். எய்தர் ஆர் அப்படின்னா இது அல்லது அது அப்படின்னு அர்த்தம். நெய்தர் நார் அப்படின்னா ரெண்டுமே இல்லைன்னு அர்த்தம். வாக்கியங்கள்ல பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் கூடுதலா புரியும். அடுத்து வெதர் ஆர், இதெல்லாம் தனித்தனியா நம்ம அர்த்தமே சொல்ல முடியாது. ஆனா வாக்கியங்களில் பயன்படுத்துகின்ற போது வாக்கியத்தோடு சேர்ந்து அர்த்தம் கொடுக்கும். அப்ப எக்ஸ்பிளைன் பண்றேன், கவனிங்க. அடுத்து முக்கியமான ஒரு கன்ஜங்ஷன், அடிக்கடி பயன்படக்கூடிய ஒண்ணு இது, நாட் ஒன்லி பட் ஆல்சோ. சரி வாங்க, இதெல்லாம் எப்படி வாக்கியத்துல பயன்படுத்துறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் கன்ஜங்ஷன் பாருங்க, இந்த போத் அண்ட், இது என்ன மீனிங்ல பயன்படுத்தலாம் அப்படின்னா இருவரும் மற்றும் அப்படின்னு இதுக்கு டைரக்ட் மீனிங் எடுக்கலாம். இப்போ இந்த வாக்கியத்தை பாருங்களேன், போத் த டீச்சர் அண்ட் த ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்பீக் இங்கிலீஷ். போத் த டீச்சர் and the students speak English. போத்னா இருவரும், ஆசிரியர் மற்றும் மாணவர்கள் இருவரும் ஆங்கிலம் பேசுகிறார்கள் அப்படின்னு அர்த்தம். இது புரியுதா? இன்னொரு எடுத்துக்காட்டு பாருங்க, போத் மை ஃப்ரெண்ட் அண்ட் ஐ வாண்ட் டு பிளே கிரிக்கெட். போத் மை ஃப்ரெண்ட் அண்ட் ஐ வாண்ட் டு பிளே கிரிக்கெட். என் நண்பன் மற்றும் நான் இருவரும் கிரிக்கெட் விளையாட விரும்புகிறோம். புரியுதா? இது போன்ற இடத்துல இந்த போத் அண்டு இந்த பேர் கன்ஜெக்ஷனை பயன்படுத்தலாம். அடுத்த கன்ஜெக்ஷன் பாருங்க, எய்தர் ஆர், இது அல்லது அது. எப்படி சொல்லலாம்? யூ வில் எய்தர் கால் ஆர் டெக்ஸ்ட் மீ. யூ வில் எய்தர் கால் ஆர் டெக்ஸ்ட் மீ. எய்தர் ஆர், நீங்கள் எனக்கு கால் பண்ணலாம் அல்லது டெக்ஸ்ட் பண்ணலாம். ஏதாவது ஒன்று பண்ணலாம். எய்தர் ஆர், ஏதாவது ஒன்று அப்படின்ற அர்த்தத்துல இதை பயன்படுத்தலாம். இன்னொரு எடுத்துக்காட்டு பாருங்களேன், she wants to buy either laptop or tablet. she wants to buy either laptop or tablet. அவள் லேப்டாப் மடிக்கணினி அல்லது டேப்லெட். டேப்லெட்ன்றது உங்களுக்கு தெரியும், போனோட கொஞ்சம் பெரிய சைஸ்ல இருக்கிற ஒரு டிவைஸ். அவள் லேப்டாப் அல்லது டேப்லெட் ஏதாவது ஒன்றை வாங்க விரும்புகிறாள் அப்படின்னு அர்த்தம். புரியுதா? அடுத்த பேர் ஆஃப் கன்ஜெக்ஷன் பாருங்க, நெய்தர் நார். இதோட மீனிங் என்ன? ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்கேன், ரெண்டுமே இல்லை அப்படின்னு அர்த்தம். வாக்கியத்தோட பாருங்களேன், நெய்தர் சந்தோஷ் நார் புனிதா லைக்ஸ் நான்வெஜ்.
நெய்தர் சந்தோஷ் நார் புனிதா லைக்ஸ் நான்வெஜ். அப்படின்னா என்ன? நான்வெஜ் சந்தோஷுக்கும் பிடிக்காது, புனிதாவுக்கும் பிடிக்காது, ரெண்டு பேருக்குமே பிடிக்காதுன்னு அர்த்தம். சரியா? நேதர் சந்தோஷ் நார் புனிதா லைக்ஸ் நான்வெஜ் அப்படின்னா ரெண்டு பேருக்குமே நான்வெஜ் பிடிக்காதுன்னு அர்த்தம். இன்னொரு எடுத்துக்காட்டு பாருங்க, புரியும். ஐ வாண்ட் நெய்தர் காஃபி நார் டீ. ஐ வாண்ட் நெய்தர் காஃபி நார் டீ அப்படின்னா எனக்கு காஃபியும் வேணாம் டீயும் வேணாம்னு அர்த்தம். ஐ வாண்ட் நெய்தர் காஃபி நார் டீ, ரெண்டுமே வேணாம் அப்படின்னு அர்த்தம். அடுத்த பேர் ஆஃப் கன்ஜெக்ஷன் பாருங்களேன். வெதர் ஆர், இதுக்கு மீனிங்கா எப்படி சொல்லலாம்? வாக்கியத்தோட பார்க்கும் போது புரியும். இப்ப வாக்கியம் பாருங்களேன். ஐ டோன்ட் நோ வெதர் ஹி வில் கம் ஆர் நாட். ஐ டோன்ட் நோ வெதர் ஹி வில் கம் ஆர் நாட். வெதர் ஆர், எனக்கு தெரியாது இப்ப அவன் வருவானா இல்லையா என்று. ஐ டோன்ட் நோ வெதர் ஹி வில் கம் ஆர் நாட், எனக்கு நிஜமா தெரியாது அவன் வருவானா வரமாட்டானான்னு அப்படின்ற அர்த்தம். இப்ப இத பாருங்களேன், கொஞ்சம் ஹார்ஷா சென்டென்சஸ் சொல்லலாம். இதை பயன்படுத்தினா இப்படி சொல்லலாம். வெதர் யூ லைக் இட் ஆர் நாட், பட் வி லைக் இட். வெதர் யூ லைக் இட் ஆர் நாட், பட் வி லைக் இட். உனக்கு பிடிக்குதோ இல்லையோ, இட் டசன்ட் மேட்டர், ஆனா எங்களுக்கு பிடிக்குது. இது போல ஆர்குமெண்ட் சிச்சுவேஷன்லாம் நம்ம சொல்லுவோம்ல, உனக்கு பிடிச்சா என்ன, பிடிக்கலன்னா என்னடா, எங்களுக்கு பிடிக்குது இல்ல எனக்கு பிடிக்குது அப்படின்னு சொல்லுவோம்ல, அதற்கு இந்த பேர் ஆஃப் கன்ஜெக்ஷனை பயன்படுத்தலாம். வெதர் யூ லைக் இட் ஆர் நாட், வி லைக் இட். ஓகே. அடுத்து முக்கியமான கன்ஜெக்ஷன் இது, இதை பாருங்க. நாட் ஒன்லி பட் ஆல்சோ. இது மட்டும் இல்ல, மேலும் கூடுதலாக அப்படின்ற அர்த்தம் இது. ஒரு மிகச்சிறந்த உதாரணம் இதுக்கு சொல்லனா, நம்மளுடைய மியூசிக் மாஸ்ட்ரோ இளையராஜா சார் இருக்கார் இல்லையா, அவருக்கு இதை அழகா பொருத்தி சொல்லலாம். த மாஸ்ட்ரோ இளையராஜா இஸ் நாட் ஓன்லி எ மியூசிஷியன் பட் ஆல்சோ எ குட் சிங்கர். இளையராஜா இஸ் நாட் ஒன்லி எ மியூசிஷியன் பட் ஆல்சோ எ சிங்கர். அப்படின்னா என்ன அர்த்தம்? மாஸ்ட்ரோ சார் இளையராஜா சார் வெறும் இசை ஞானி, இசையமைப்பாளர் மட்டுமல்ல, அவர் மிகச்சிறந்த அளவில் பாடுவார். அவருடைய பாடல்கள் கேட்பவர் மனதை வருடும் அளவிற்கு இருக்கும். அவர் இது மட்டும் இல்ல, கூடுதலா அதுவும் பண்ணுவாரு அப்படின்னு சொல்றோம். இளையராஜா இஸ் நாட் ஒன்லி எ மியூசிஷியன் பட் ஆல்சோ எ கிரேட் சிங்கர் ஆர் குட் சிங்கர் சொல்லலாம். சரியா? இன்னும் ஒரு எடுத்துக்காட்டு பாருங்களேன். மது இஸ் நாட் ஓன்லி எ குட் பர்சன் பட் ஆல்சோ எ கிரேட் ஹியூமனிஸ்ட். மது இஸ் நாட் ஓன்லி எ குட் பர்சன் பட் ஆல்சோ எ கிரேட் ஹியூமனிஸ்ட். மது ஒரு மிகச்சிறந்த நபர் மட்டுமல்ல, ஒரு மிகச்சிறந்த மனிதநேயம் மிக்கவர், ஒரு மிகச்சிறந்த மனிதநேயவாதி அப்படின்னு அர்த்தம். ஓகே மாணவர்களே, இதோட கன்ஜெக்ஷன்ஸ் சார்ந்த 3 வீடியோக்கள் முடிவடைகிறது. இந்த 3 வீடியோக்களிலும் கொடுக்கப்பட்ட கன்ஜெக்ஷனை ஏற்கனவே நீங்க அக்வயர் பண்ண இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் சென்டென்சஸோட பொருத்தி பேசி பிராக்டிஸ் பண்ணுங்க. சார், பிராக்டிஸ் செஷன் மறந்துட்டீங்க அப்படின்னு தானே கேக்குறீங்க? மறக்கல, ஞாபகம் இருக்கு. இப்ப ஸ்கிரீன் பாருங்க. நாட் ஓன்லி பட் ஆல்சோ இந்த கன்ஜெக்ஷனை பயன்படுத்தி நீங்களாவே யோசிச்சு அதற்கான வாக்கியத்தை கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். மீண்டும் இது போல மற்றொரு வீடியோவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். Until I'm Ramji, take care. Bye bye.